மாட்டேன். அவளுக்கே ஜெபம் பண்ணல. அப்புறம் ஜுரம் முற்றிச்சு, சளி அதிகம். அப்புறம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னான். ஜெபம் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன். முந்தா நாள் தானே என்ன கூப்பிட, என்னடா ஒரு சத்தம் கேட்குது, வாய்ஸே வரல, பண்ணுங்க. எனக்கு சிரிப்பு. நான் உனக்கு ஜெபம் பண்ண மாட்டேன். ஏனென்றால் மாத்திரை வாங்கி சாப்பிடு என்று சொன்னது இந்த ஊழியம் இல்ல, கர்த்தர். நான் சொன்னா அது செய்யணும், அவ்வளவுதான். மருத்துவமனைக்கு போகக்கூடாது, ஓகே. ஆனால் ஆண்டவர் போக சொன்னா நான் போக மாட்டேன்னு சொன்னா அது அந்த கிறிஸ்துவ ஆகும். புரியுதா? இப்போ நான் கேட்குறேன், ஒரு மனிதனுக்கு அளவுக்கு அதிகமாக டிசென்ட்ரி வருது, போவீங்களா போக மாட்டீங்களா? இங்கே விசுவாசத்தை காட்டுங்க. அப்போ சொல்லுங்க நான் போக மாட்டேன்னு. அங்கே காட்டுங்க விசுவாசத்தை. விசுவாசம் என்பது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முரட்டு விசுவாசம் தேவை. ஆனால் முட்டாள்தனமான விசுவாசம் உயிரை பிடுங்கிட்டு போயிடும். 2019 கொரோனாவை இங்கேருந்து தான் சொல்லி அனுப்பணும். எவ்வளோ வேட்டையாடிச்சு பாருங்க. அல்லேலூயா. 2-3 கூட்டத்துக்கு முன்னாடி நான் கொரோனா வருதுன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இருக்கிறதே கொரோனா தான். பாருங்கள், எத்தனை பேர் ஜுரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கையை தூக்குங்க பார்ப்போம். ஜுரத்தோடு வந்தவர்கள் கையை தூக்கலாம். அல்லேலூயா. ஒன்று எத்தனை பேர் இருக்குண்ணா? 2 பேர் தானே. சாலமனுக்கா, சாரி, சாமுவேலுக்கா தங்கச்சி அக்கா ஏஞ்சலுக்கு ஜுரம் இருக்கா இல்லையா? இப்போ இருக்கா? இப்போ இல்லை. வரும்போது எப்படி வந்தா? ஜுரத்தோடு வந்தா. உற்சவமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அந்த பிள்ளை கூப்பிடுதே 2 நாள் முன்னாடி, தாத்தா எனக்கு ஜுரம் இருக்குது, பயங்கர ஜுரமாக இருக்குது, ஜூம் பண்ணுங்கன்னு ஃபோனில் கூப்பிட்றான். இங்கே காலையில் ப்ரேயர் சென்டரில் வந்த பிறகும் நடுங்கிட்டு இருக்காங்க ஜுரம். அப்போ சொன்னாங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. அப்போ நான் சொன்னேன், மாத்திரை கொடு, வியாதி அவர் சுஸ்தமாக்குறார். மாத்திரை என்பது அடையாளம், அவ்வளோதான். சுஸ்தமாக்குறது அவர். கீழ்ப்படிதலை சோதித்தருகிறார் தேவன். நான்லாம் ஆண்டிபேட்டியெல்லாம் எடுக்க மாட்டேன். ஆண்டிபேட்டியெல்லாம் எடுக்க மாட்டேன். அடம்பிடித்தல் நான் தானே சொல்கிறேன். யாரோ சொன்னாங்க, அவருக்கு வாயிலிருந்து விழுந்தால் தேவனுடைய வார்த்தை தான் விழணும்னு. இப்போ மாத்திரை எடுக்க சொன்னது தேவன். இப்போ மாத்திரை எடுக்கலாம் இல்லை? லாஸ்டில் காற்று. நான் கேட்டேன், எப்படி பாட போகிறேன்னு, எப்படி ஜெபம் பண்ண போகிற? அதுக்கு சொல்கிறோம், ஒருத்தர் விடுதலை தருவார். சரி, அதனால தான் கொஞ்சம் விடுதலை கொடுத்துருக்கிறார். பாருங்கள், தும்மி இருக்கா பார்க்கல. கீழ்ப்படிங்க. வேதம் இருபக்கம் கற்குள்ள பட்டயம், உங்களையும் மட்டும் என்னையும் மட்டும், அதான் சத்தியம். அதில் ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்காக மாத்திரை அந்த மருந்து மாத்திரைன்னு ஓடிடாதீங்க. கர்த்தர் சொன்னால் போங்க, அவ்வளோதான். ஒரே கேள்வி. நான் அனுப்புறது கிடையாது. நான் தமிழ்நாட்டில் 25 வருஷமாக கிட்டத்தட்ட ஊழியம் செய்கிறேன். 25 வருஷம். நிறைய ஊழியக்காரர்கள் எடுங்க. 25 வருஷமாக ஆஸ்பத்திரி போகாத இவனாவது உண்டான்னு கேட்டு பாருங்க பாப்போம். என்னென்ன வியாதிக்கு போயிருப்பாங்க, எவ்வளோ பெரிய வியாதிக்கு வந்திருக்கோம். ஆகவே ஜாக்கிரதை. தினகரன் ஐயா அவர்கள் மரணத்தை இந்த ஊழியம் தீர்மானித்திருக்கிறது. உற்சவமாக கையை தட்டுங்க. அதற்காக தான் முதலாக அந்தி கிறிஸ்தனுடைய பட்டத்தை நான் பெற்றுக்கொண்டேன். மதுரையிலிருந்து ஒரு சகோதரர் வந்தார். அவரை பற்றி நிறைய கதைகள் உண்டு. இருந்தால் வந்தார், ஜூம் பண்ணிட்டு போனார். மதுரையில் தினகரன் அவர்கள் கன்வென்ஷன் நடத்த முடியாமல் ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை. அவர் இறப்பதற்கும் 1 வருடத்திற்கு முன்பாக
இதெல்லாம் பகிரமாக சொல்லக்கூடாது, என்ன பெருமைன்னு வந்துடும். ஆனால் உண்மைன்னு சொல்லலாம்ல. அல்லேலூயா. என் செல்ஃபோனில் எல்லாம் மெசேஜ் வருது, அவருக்கு வேண்டி ஜோம் பண்ணுங்கன்னு. அப்போது 2 வகையான கருத்துக்கள் அங்கே பரவுகிறது. சில மதத்தை கிறிஸ்தவ சபையில் அதில் சில பிரிவுகள் அவன் சாகணுன்னு மெசேஜ் பண்ணுறாங்க, சாகணும்னு ஜோம் பண்ணுறோம். ஏன்னா அவங்க மேலே பயங்கர கட்டுப்போ, ஏன்னா அவங்களோட வளர்ச்சி மிகவும் பெரியது, அது கர்த்தர் கொடுக்குற வளர்ச்சி. இவன் புறமப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனப்படாது. அடுத்து 2வது, இன்னொருத்தர் எனக்கு ஜெபம் பண்ண சொல்லும்போது நான் அவருக்கு பதில் கொடுக்குறேன். அடுத்த வருஷம் இதே நாளில் உயிரோடு இருக்க மாட்டாருன்னு சொன்னேன், தான் சொன்னேன். உடனே அவர் சொல்கிறார், ஐயா அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளவோ பெரியவர், நான் ஒரு சுண்டைக்கா. அதாவது அவர் நினச்சார் சுண்டைக்கா. தெரியும், இவரும் என்கிட்ட தான் வந்து ஜெபத்துக்கு வந்திருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. அது உண்மைதான். இப்போ தினகரன் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவமை துளிர்விட ஆரம்பித்தது, மறக்க முடியாது இல்லையா? அவர் மயக்க பிடிச்சி ஒரு பாட்டு பாடுனா இந்த பாவம் செய்தவங்கெல்லாம் அப்படியே உருகி போயிடுவணும் இல்லையா? அந்த அன்பில் அங்கே உருவாகிடுவாங்க. அப்படி அன்பு பிரசங்கத்தில் எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை கோடி கிறிஸ்தவர்கள் ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துருக்காங்க இல்லையா? தானே உண்மை? அதெல்லாம் மறக்க முடியாது. அப்படி மோன்சிலாசர் சுவிசேஷம் அறிவிக்கிறனால எத்தனை கோடி மக்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள், அதெல்லாம் பார்க்கணும். அவங்களுடைய செய்கையை தான் நம்ம பார்க்கணும், அவங்களுடைய கேரக்டரில். கேரக்டரை குற்றம் சொல்லும்போது நான் சொல்லுவேன், அது வேறு விஷயம். அப்புறமா சொன்னார், அந்த கிறிஸ்து நீ, அந்த ஊழியக்காரன் அந்த கிறிஸ்து நாள் குறித்து வச்சுக்கோன்னு சொன்னேன். அவ்வளோதான். திடீர்னு கிட்னி ஃபெயிலூர் ஆகி தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுகிறார் தரன் ஐயா அவர்கள். நான் கேட்குறேன், உலகத்தில் எத்தனையோ கிட்னிகள் வரிசையாக வந்து நின்று இருக்கோம். அவர்கிட்ட பணம் இல்லையா? அவர்கிட்ட கிருபை இல்லையா? எவ்வளோ கொடுத்துருக்கலாம்ல? எத்தனை பேர் எத்தனை கிட்னியை கொடுத்து அவரை காப்பாற்றிருக்கலாம். ஒருவரும் காப்பாற்ற முயற்சி பண்ணலையே. என்ன பண்ணியிருப்பாங்க? அவர் பார்த்துக்கிடுவார்னு சொல்லியிருப்பாங்க. சிலவங்க முட்டாள்தனமாக அப்படி தான், எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவாருன்னு. ஒருவேளை ஆண்டர் சொல்லியிருப்பார், உன் வீட்டிலேருந்து ஒரு கிட்னி எடுத்து கொடுப்பா, வச்சு புழக்கி வச்சிருன்னு சொல்லியிருப்பார். உடனே பொண்டாட்டியில் இருப்பவர், எங்கிட்டையும் நான் கொடுக்க மாட்டேன். உடனே மக்களும் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். மேபி தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிச்சு. போகிற முதல்ல அந்த ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டு எனக்கு தான் தராரு அந்த பாஸ்டரு. நான் நாளை குறித்து வச்சுருந்தேன், அதே நாளில் அவர் இறந்துட்டார். நீங்கள் தான் யா தீர்க்க தரிசின்னு சொன்னார். உற்சமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணபரியம் தான் நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அல்லேலூயா. உற்சாகத்தோட கையை தட்டுங்க. நாகர்கோயில் ஒரு வீட்டுக்கு போகிறேன் ஜெபத்துக்கு. ஒரு அழகான புருஷன், அழகான சகோதரி, ஒன்று கருப்பு ஒன்று வெளுப்பு, அவ்வளோதான். 2 பேரும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்க. எனக்கு அந்த சகோதரன் மேலே பயங்கர பிரியம். என்றால் அசப்பில் எனக்கு அப்பா மாதிரி இருப்பார். ஒரு ஆள் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், பிரதர் 89 நாள்
அவ்வளோதான் உங்களுக்கு ஆயுசு. முகம் பார்த்து சொல்லிட்டேன். 89 நாள் செத்துருப்பீங்க. நான் ஒரு வீட்டில் போய் இதங்களை யாராவது சொல்ல முடியுமா? துணிச்சல ஆண்டுக்க வார்த்தை வந்தால் சொல்லுவேன். நான் சொன்னேன், செத்துருப்பீங்க. எதுக்கும் ரெடியாக இருங்க. ஆனால் பரலவன் தான். அவர் ஒரு ஸ்மைல் விட்டார் பாருங்க, ஒரு சிரிப்பு விரிச்சார். எல்லாருக்கும் மரணம்னா பயம் வரும்ல, திகில் வரும். அவர் சிரிச்சிட்டார், சந்தோஷமாக சிரிச்சிட்டார். அந்த 89ஆம் நாள் வரும்போது, இந்த நாளில் மரணத்தை தடுக்கணும், எப்படியாவது தடுத்தே ஆகணும் என்று சொல்லி நானும் என் மனைவிங்கிறது போராடுறோம். அவங்களுக்கு ஃபோன் அடித்து அந்த அவருக்கு பிரதர கையில் கொடுக்கணும். ஜபத்துக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் மரணத்தை தடுக்கலாம். ஆனால் ரேஞ்சு கிடைக்காது. அப்போ எல்லாம் டவர்லாம் அதிகமாக கிடையாது. இங்கே நல்லா முயற்சி பண்ணோம். கலியல் வரைக்கும் நாங்கள் போய் அவர்கிட்ட எப்படியோ ஃபோன் பண்ணி கொடுத்துரு, இதாக முக்கியமான நாள், எப்படியாவது ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை பெற்று மரணத்திலிருந்து தப்பித்து போகிறதுக்கு வேணால் ஃபோன் கிடைக்காது. அப்புறமா நல்லா முயற்சி பண்ணி இங்கே எங்கே டவர் கிடைக்காது. அடுத்த கட்டமாக நாங்கள் போகிறோம். ஒரு நாள் முன்னாடியே நைட்டு போராடுறோம், காண்டாக்ட் பண்ணல. எல்லா நாட்களும் அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க, நமக்கு இங்கேருந்து லைன் போகாது. அப்புறம் மேல்புறம் போனோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டரு. ஒரு ஆத்மா காப்பாற்றுற நாங்கள் போகிறோம். அங்கேயாவது டவர் போகிற வழியில் டவர் கிடைக்காது. டவர் கிடைக்காது. அன்றைக்கி ஏதோ இந்த ரிலையன்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். மேல்புறம் வரைக்கும் டவர் கிடைக்கல. அதுக்கப்புறம் டீ சாப்பிட்றோம். அந்த அம்மாவிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது, அவர் போயிட்டார். எத்தனை மணிக்கு? கொஞ்சம் முன்னாடி தான் போயிட்டார். இடி விழுந்தது போல இருந்தது. ஒரு ஆத்மாவுக்கு காப்பாற்றுறதுக்கு முடிந்த அளவுக்கு போராடினோம். ஆனாலும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். உண்மையாக சொல்கிற? ஆமாம் பிரதர், உண்மையை தான் சொன்னோம். போயிட்டார். பிள்ளைங்கள்லாம் காலேஜுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டோம், வந்துட்டுருக்காங்க. அது 89 நாள்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சகோதரனுடைய சித்தி என்பவள் நோட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த நாள் கலண்டரில். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னபடி 89 நாள் அது இன்று தான் என்று. கையை தட்டலாம். சோகமாக இருந்தாலும் காப்பாற்றுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்களை ஆண்டவர் தருவார். நம்ம தான் அவருக்கு பாதத்தில் விழுறதில்லை. அவர் பாதம் எப்பேற்பட்ட பாதம்! பூமியே அவருடைய பாதம் என்று தான் சொல்லப்படுகிறது. இங்கே ஒன்றும் இல்லைன்னா அவரை உங்கள் சுத்த இருதயத்தோடு அப்பான்னு கூப்பிட்டாலே போதும், ஐஸ் மாதிரி உருகிடுவார் உங்களுக்கு முன்னாடி. சொல்கிறேன்ல, கைவிடாத தேவன் என்று. அல்லேலூயா! அவர் கைவிடாத தேவன் தான், கை கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா! நான் ஒரு முறை, நான் இந்த அம்மா இருக்காங்க, பேர் எனக்கு பாட்டுக்கு மேலே என்ன பிரியம் உங்களுக்கு? என் பாட்டு நான் பாடினாலே வராது. சரி, ரொம்ப சந்தோஷம். ஒரு முறை ப்ரேயருக்கு தான் இங்கே வந்தாங்க. நான் சொன்னேன், உன் தோழியினுடைய கணவன் இன்றைக்கு மரித்து போவான், நீ கிளம்பி போயிருன்னு. இல்லை பிரதர், நான் சண்டே வராதனை முடிச்சுட்டு தான் நான் போவேன். அவன் சாக போகிறான், நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னனா இல்லையா? பலுக்கட்டாமல் வண்டி ஏற்றி விட்டுருக்கேன். ஒரு சாவை டிக்ளேர் பண்ண ஒரு டிஎஸ்பி அப்படியே மரணத்துக்கு இங்கே தான் டிக்ளேர். இந்த அம்மா என்ன செய்யுது, இவங்க அங்கே போகுன்னு அவர் செத்துட்டார். அடக்கத்துக்கே போகாமல் எஸ்கேப் ஆகிட்டாங்க பயந்து. இது என்ன உண்மை? பயந்தில்லை, ப்ரேயருக்கு போயிட்டு. நான் இங்கேருந்து அனுப்புனது எதுக்கு? கணவனை இழந்த சகோதரிக்கு ஆறுதலாக இருன்னு இங்கிருந்து ஒன்றா நாமக்கல்லுக்கே அனுப்புகிறேன். நாமக்கல் தானே அவங்களுக்கு, நாமக்கல்லுக்கே அனுப்புகிறேன். இந்த அம்மா நேராக பயந்து போய் சர்ச்சில் போய் ஒளிஞ்சிட்டு, அந்த அம்மா புருஷனை இழந்த பிறகு இந்த இறப்பை அவங்க வெளியே சொல்கிறதுக்கு தாய்ங்க எத்தனை மணி நேரம் ஆச்சு?
எத்தனை மணி நேரம் தாண்டி இறப்ப அறிவிச்சாங்க? நைட்டு 9 மணிக்கா? 7:30 மேலே தான் அறிவிச்சிருக்காங்க. இறந்ததுப்பா 7:30 8:30 தெரிஞ்சுது. ஒரு நாள் முன்னாடி இதே மாதிரி உபவாச கூட்டத்தில் இருந்து அனுப்புகிறேன், சாக போகிறாரு. அன்றைக்கி தான் இறந்தார்ல, சனிக்கிழமை இறந்தார். எப்போ அறிவிச்சதுப்போ? அப்போ இறப்பை அறிவித்து இங்கேருந்தே ஆளை அனுப்பியிருக்கு. அந்த ஆள் எஸ்கேப், துணையாக இல்லை. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு வசந்தா தான் துணையாக இருந்தது. நாங்கள் விற்கிற தோப்பை சேர்ந்தவர்கள். இப்போ தான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டு அதில் உறுதியாக இருக்கிறோன்னு. அவங்கள போல ஒரு குடும்பத்தையும் பார்க்க முடியாது. நீங்கள் தாயும் மகளும் பிள்ளையும் வீட்டில் 2 இழப்பு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆறுதலுக்கு இந்த அம்மாவை அனுப்பினா இது எஸ்கேப். பாருங்க, நம்ம தேவனுக்கு மகன் இறந்தான், அதை மகன் இறந்தார், தகப்பனார் இருந்தார். நம்ம மரணம் டிஎஸ்பி. இந்த ஊழியம் அங்கே போயிருந்தா, அந்த காலத்தில் போயிருந்தா என்னது, 2 பேரையும் காப்பாற்றுற ஊழியம் இது. இந்த ஊழியத்துக்கு கூட மோன்சலாஸ்தர் என்னன்னாரு, அவருடைய பேர் சொல்லி அவர் பிழைச்சிருவாருன்னு நான் சிரித்தேன். அவர் சாவுக்கிண்டே வைக்கப்பட்டிருக்கிறார். டிவியில் பார்த்துக்கிட்டு அவருக்கு பேரை சொல்லியே பிழைச்சிருவாருன்னு. நான் டிவியை பார்க்காம அவர் செத்துருவாருன்னு இல்லைறேன். யார் ஊழியம் ஜெயிச்சிருக்கு? இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரணபரி அந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது சிலர் நம்ப தகுந்த மாதிரி பேசுவாங்க, நம்ப தகுந்த மாதிரி பேசுவாங்க. டிவியில் பேரை சொல்லி அவருக்கு பேரை சொல்லி கூப்பிட்டு நீ சொஸ்தமாகறாய், கேன்சர் வியாதி சொஸ்தமாகிறது. அவரை பேரை வச்சு நிறைய பேர். நான் உங்கள்கிட்ட